இன்னைக்கு சண்டே மார்னிங். எப்பயுமே இவ்வளோ ஒரு சோம்பேறியா ஃபீல் ஆனதே கிடையாது. தம்பிக்கு மட்டும் காலையில சாப்பாடு குடுத்துட்டு, அந்த இடத்துலயே தான் உட்காந்துருக்கேன் 10 மணி வரைக்கும். ஹஸ்பண்டும் வெளிய போயிட்டாங்க. ஏன் இவ்ளோ சோம்பேறியா இருந்தேன்னு தெரியல. அதுக்கப்புறம் 10 மணி போல தான் கரெக்ட்டா எடுத்து எல்லாத்தையும் கூட்டுறதுக்காக எடுத்தேன்னா, அவங்க அப்பா வந்துட்டு அப்பாவும் பையனும் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட. அதெல்லாம் பேசி முடிச்ச உடனே ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊத்த போயிட்டாங்க. நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இவ்ளோ டாய்ஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சா தான் ஓரளவுக்கு அடுத்த வேலை பார்க்கவே தோணும். அப்படியாவது சுறுசுறுப்பு வருதான்னு பார்ப்போன்னு கட 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 அப்படின்லாம் பண்ணலைங்க. மெதுவா தான் பண்ணேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்குள்ள ஹஸ்பண்டும் தோசைலாம் ஊத்திட்டு வந்துட்டாங்களா, அப்புறம் உட்காந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் சோம்பேறியா இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாதுங்கிற அளவுக்கு சோம்பேறித்தனமா இருந்தது இன்னைக்கு தான். என்னன்னே தெரியல. இன்னைக்கு மதியம் வேற சமைக்கவே மூடு இல்ல. சிம்பிளா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். எங்க பையன் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. பாய்.